அப்பயும் தமிழ் தாய் வாழ்த்து கடைசியா தானே பாடுனீங்க. சரி அதை விடுங்க. மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் 12ஆம் தேதிக்கு வாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஐயா கவர்னர் அவர்கள் அன்னைக்கு வந்து பதவி இருக்கிறார் தமிழ்நாட்டுல. அப்போ மேடையில கவர்னர் அவர்களோட அன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் உட்கார்ந்து இருக்காரு. அப்பயும் வந்து ஜனகணமன ஃபர்ஸ்ட் பாடிட்டு 2வதா தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. எப்போ? அப்பயும் திமுக ஆட்சி தான். அப்ப இந்த நிகழ்ச்சிகள் போதெல்லாம் திமுக எங்கேயாவது கம்பு சுத்தி நீங்க பாத்தீங்களா? நீங்க வெறும் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், நாங்க ஜனகணமன பாட மாட்டோம். இந்த பஞ்சாயத்தே தானே 4 வருஷம் ஓடிச்சு. அப்ப இன்னைக்கு மக்கள் அதை வந்து அதெல்லாம் ரசிக்கல இல்ல. இப்ப இன்னைக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு, ஜனகணமன பாடப்பட்டிருக்கு, உரை கவர்னர் உரை முற்றிலும் முழுவதுமாக படிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லல, என்ன ஏதுங்கிறது இது வந்து ஒரு விவாத பொருளா வந்தா தானே மக்களுக்கு வந்து ஒரு நன்மை பயக்கும். இன்னைக்கு சட்டசபையில தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்பட்டு ஜனகணமனமும் பாடப்பட்டு ஆளுநர் எதிர்கட்சி தலைவரே சொல்ற மாதிரி கமா புல் ஸ்டாப் மாறாம படிச்சிருக்காரு. இதுதானுங்க ஒரு ஆளுநர்கிட்ட நீங்க மத்திய அரசாங்கமா நீங்க அவர் மூலியமா படிக்க வைக்கிறீங்க. அப்போ நம்மளுடைய பார்வை என்னன்னா இந்த 175 கூட இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனா இன்னைக்கு 583 போக்சோ வழக்குகளை தன்னுடைய ஆட்சியில பதிவு செய்யும் போது அந்த எண்ணிக்கையை தெரிஞ்சுக்காத எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு வந்து இந்த 175 நம்பர் பதிவாயிருக்குன்னு சொல்றாரு. இதற்கு எந்த தார்மீக உரிமை ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குதுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இந்த மேகதாதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சட்டசபை வந்து ஒரே குரலாக ஒத்த குரலாக ஓங்கி ஒழிச்சிருக்கிறது வந்து வரவேற்கத்தகுந்தது. ஏன்னா இது வந்து மாநிலத்தினுடைய உரிமை. இது டி.கே. சிவகுமார் வந்து பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்களை தனியா போய் சந்திக்கிறாருனாக்கா அது தனியா போய் சந்திக்கட்டும், அது அவங்களுடைய உரிமை, அவங்க சொன்னா போய் பாக்குறாங்க. ஆனா இதேதான் வந்து இதே டி.கே. சிவகுமார கூட்டிக்கிட்டு வந்து தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தினது யாரு? இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக. அப்ப அன்னைக்கு அவங்க ஆட்சியில இருக்கும்போது டி.கே. சிவகுமார் அப்ப இருந்தே தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு, நாங்க வந்து காவேரியில வந்து மேகதாதுவை வந்து கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. கர்நாடகாவினுடைய ஆளுங்கட்சியான காங்கிரஸ் யார் கூட்டணியில இருந்தாங்க? அப்ப தமிழ்நாட்டுல யார் ஆளுங்கட்சியா இருந்தது? திமுக தானே. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாரும்? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சரியான அரசியல் வாதமே இல்லை. இதை மக்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் மக்களால புறக்கணிக்கப்படுவாங்கிறதா என்னுடைய பார்வை. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. நேற்று முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று, அதாவது விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று நடந்தது. இதுல முதற்கட்டமாக ஆளுநர் அவர்கள் என்ன உரையில பேச போறார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில தமிழக அரசு எழுதி கொடுத்த எதையுமே தவிர்க்காம முழுசாக படிச்சுட்டாரு. இதுதான் நமக்கு வந்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல இந்த ஆர்.என். ரவி அவர்கள் 2023 இருந்து 26 வரை 4 ஆண்டுகளாக அரசு தயாரித்து கொடுத்த எந்த ஒரு அந்த பேப்பர்ல இருக்கக்கூடியத வாசிச்சதே இல்லை. சில வந்து விடுபட்டுதான் வந்து வாசிச்சிருப்பாரு. குறிப்பா வந்து அம்பேத்கர் பெரியார் பெயரை வந்து விட்டு பேசுறது, காமராஜர் பெயரை வந்து உச்சரிச்சது இல்ல. இந்த மாதிரி பல விடயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அரியங்கர் அவர்கள் வந்து தாவேகாவின் கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார், அம்பேத்கர் மற்றும் காமராஜர் எல்லா பெயர்களையுமே வந்து சேர்த்து படிச்சிருந்தாரு. குறிப்பா வந்து அவர் வருவதற்கு வந்த பிறகு தமிழ் தாய் வாழ்த்து வந்து ஒழிக்கப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி, இந்த திட்டத்துக்கெல்லாம் வந்து எதிராக பேசியிருந்தாங்க. நீதிமன்றத்துல, குறிப்பா சென்னை நீதிமன்றத்துல தமிழை வந்து வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓவராலா இந்த சட்டமன்ற உரையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல பாருங்க, இப்ப நீங்களே சொல்ற மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய கவர்னர் உரை சட்டசபையில உரையாற்றுறதே வந்து இன்னைக்கு அதிசயமா மாறி போயிருக்குது தமிழ்நாட்டுல. திமுக ஆட்சியில வந்து 2022 படிச்சதுக்கு அப்புறம் ஆளுநர் உரை படிக்கப்படல. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அரசாங்கம் தேவையில்லாத வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சண்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுநரை வந்து பயன்படுத்தி அவங்களோட சண்டை போட்டு எப்படி வந்து தமிழகத்துல ஒரு பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற வாக்கு வங்கியை உருவாக்கி அதை அறுவடை பண்றதுல தான் முக்கிய நோக்கமா இருந்தாங்களே ஒழிய, அவங்க கேட்டது, ஆளுநர் ரவி அவர்கள் கேட்டது வந்து ஜனகணமன நீங்க சட்டசபையில பாடணும் அப்படிங்கிறது. அப்ப இருந்தே நான் விவாதத்திலையும் முதல் கொண்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தது, ஜனகணமன சட்டசபையில பாடுறதுல என்ன தப்பு இருக்கு, அதை பாடிட்டு போறதுல என்ன இருக்கு, கடைசியா பாடுறது தான் மரபு அப்படின்னாங்க. மரபுங்கிறது இதுல என்ன இருக்கு?
இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துங்கிறது சட்டசபையில என்னைக்கு பாட ஆரம்பிச்சாங்க? இது ஆரம்ப காலத்துல இருந்து இருந்த மரபா? இல்லையே. 1991ல அதிமுக ஆட்சியில தானே இது வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து சட்டசபையில பாடப்படுது. அப்ப தமிழ்த்தாய் வாழ்த்தே இல்லாத ஒரு மரபை, சட்டசபையில இல்லாத ஒரு மரபை உடைச்சிட்டு தானே தமிழ்த்தாய் வாழ்த்துங்கிற பாடுறத வந்து ஒரு மரபா வந்துச்சு. அப்ப இன்னைக்கு ஜனகணமன தேசிய கீதம் சட்டசபையில 2 தடவை பாடுறதுல என்ன குறைபாடு? நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தானே. ஒரு தேசிய கீதத்துல பாடுறதுல அப்படி என்ன சார் உங்களுக்கு அலர்ஜி? தமிழ்த்தாய் வாழ்த்து கூட நாங்க மறுபடியும் 2வது தடவை பாடுவோமா? கண்டிப்பா பாடுங்க. அப்போ ஆனா தமிழ்நாட்டுக்கு உரிமை கொடுக்கும் வகையில அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து முன்னிலைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க திமுகவினர். ஆமாங்க. இப்ப இதுல இன்னைக்கு இப்பயும் தானே முதல்ல பாடியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு இப்ப இப்ப குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய திமுக இந்த சுற்றறிக்கை வந்து ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து வந்தது வந்து 28 ஜனவரி 2026ல. யார் அப்ப முதலமைச்சர் கவிப்பிரியா? எந்த கட்சி ஆட்சியில் இருந்துச்சு? ரைட்டு. அடுத்தது மார்ச் 6ஆம் தேதி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதியரசர் வந்து பதவி ஏத்துக்கிறாரு. அன்னைக்கு முதல்ல வந்தே மாதரம் பாடப்படுது, 2வது தேசிய கீதம் பாடப்படுது, 3வது தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. அப்போ வந்து சீஃப் செக்ரட்டரி டயாஸ்ல இருக்கிறாரு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா அவர்கள் வந்து முன் வரிசையில உட்கார்ந்து இருக்காரு, மற்ற சில அமைச்சர்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. மார்ச் 6ஆம் தேதி யாருங்க தமிழ்நாட்டுல 2026ல ஆட்சியில இருந்தது? திமுக தானே. அப்பயும் தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியா தானே பாடுனீங்க. சரி, அதை விடுங்க. மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் 12ஆம் தேதிக்கு வாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஐயா கவர்னர் அவர்கள் அன்னைக்கு வந்து பதவி ஏற்கிறார் தமிழ்நாட்டுல. அப்போ மேடையில கவர்னர் அவர்களோட அன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் உட்கார்ந்து இருக்காரு. அப்பயும் வந்து ஜனகணமன ஃபர்ஸ்ட் பாடிட்டு 2வதா தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. எப்போ? அப்பயும் திமுக ஆட்சி தான். அப்ப இந்த நிகழ்ச்சிகள் போதெல்லாம் திமுக எங்கேயாவது கம்பு சுத்தி நீங்க பாத்தீங்களா நீங்க? அப்போ உங்களுக்குன்னா ஒரு ஸ்டாண்டர்ட், அடுத்தவங்களுக்குன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கு? அப்பயே வந்து தாவேக்கா வந்து பதவி ஏற்கும் போதே இவங்க வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து அங்க தள்ளிட்டாங்க இங்க தள்ளிட்டாங்கன்னு எவ்வளவு பெரிய கூப்பாடு போட்டாங்க. அப்பயே நான் சொன்ன இந்த சான்றுகள் எல்லாம் கொடுத்தேன் பொதுவெளியில. எந்த இடத்துல வந்து நீங்க இது பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை. அப்பயே வந்து இன்றைய தாவேக்கா அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது வந்து அவங்களுடைய புரோட்டோகால் பிரகாரம் பண்றாங்க, சட்டசபைன்னு வரும்போது தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோன்னு. இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடியிருக்காங்க, ஜனகணமனவும் பாடியிருக்காங்க. இதுல என்ன தவறு அவங்க பார்த்துட்டாங்க? இப்ப இத வந்து திமுக செஞ்சிருந்துச்சுன்னா இது கடந்த 4 வருடங்களாவே வந்து நம்ம ஆளுநர் உரையை படிக்க வச்சிருந்திருக்கலாமே. அப்போ இவங்களுக்கு வந்து ஆளுநர் உரை படிக்கப்பட்டு அந்த ஆளுநர் உரையில என்னென்ன விஷயங்கள் சமாச்சாரங்கள் இருக்குன்னு அந்த பொருளை விவாத தளத்துக்கு கொண்டு போகாம வெறும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோம், நாங்க ஜனகணமன பாட மாட்டோம்னு இந்த பஞ்சாயத்தே தானே 4 வருஷம் ஓடிச்சு. அப்ப இன்னைக்கு மக்கள் அதை வந்து அதெல்லாம் ரசிக்கல இல்ல. இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு, ஜனகணமன பாடப்பட்டிருக்கு, உரை கவர்னர் உரை முற்றிலும் முழுவதுமாக படிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லல, என்ன ஏதுங்கிறது இது வந்து ஒரு விவாத பொருளா வந்தா தானே மக்களுக்கு வந்து ஒரு நன்மை பயக்கும். அப்ப இந்த உரைங்கிறது இன்னைக்கு மாநில அரசாங்கம் எப்படி நடந்துக்குங்கிறத வச்சுதானே கவர்னர் பண்ணணும். அப்போ ஒரு மாநிலத்துல ஒரு தமிழக அரசாங்கமும் ஆளுநரும் ஒத்திசைவோட இருந்தா தானே மாநில மக்களுக்கு நல்லது. ஒரு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒரு ஒத்துழைப்போட இருந்தா தானே மாநிலத்துக்கு நல்லது. அதுக்காக தாவேக்காவும் பாரதிய ஜனதாவும் உறவுல இருக்காங்கிறது இல்ல, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் நல்ல உறவுல இருக்கிறதுக்கும் தாவேக்காவும் பாரதிய ஜனதாவுக்கும் 2 பேர்த்துக்கும் நல்ல உறவுங்கிறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, ஐயா விஜய் அவர்கள் மேல வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து அன்பு அனுசரணை, அதனால இதை படிச்சுட்டாங்க. அப்போ இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில எல்லாம் ஆளுநர் உரை படிக்கப்படலையா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் மத்தியில வந்து 100க்கு 100 உடன்பாடோட இருந்தாங்களா? அப்ப என்ன குற்றச்சாட்டு வைக்கிறனே தெரியாம ஏதோ ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக குற்றச்சாட்டு அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் பாக்குறேன். இது வந்து நல்ல தொடக்கம், வெல் பிகன் இஸ் ஆஃப் டவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது ஒரு நல்ல தொடக்கம், நல்ல பயணத்துக்கு உண்டான அறிகுறின்னு நான் பாக்குறேன் கவிப்பிரியா. ஆனா சார், கடந்த திமுக ஆட்சியின் போது ஆளுநர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் பெரும் முரண்பாடு ஏற்பட்டது, வார்த்தை ஜாலங்கள்லாம் வந்து பண்ணாங்க, நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்களிடம் எந்த ஒரு எதிர்ப்பையும் வந்து ஆளுநர் காட்டல.
அவங்க எழுதி கொடுத்தது அப்படியே வந்து படித்ததுலயே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அப்போ தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு புரிந்துணர்வு இருக்கு. ஆளுநர் எந்த எதிர்ப்பையுமே வந்து சொல்லாம போயிட்டாரு. அது எப்படி ஒரு வார்த்தை விடாம வந்து படிச்சுட்டு போறாரு அப்படின்னு அவர் வாதத்துல சொல்றாரு. இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் உண்டான உறவும், 2 கட்சிகளுக்கு உண்டான உறவையும் கூட வந்து அவங்க எதிர்க்கட்சி தலைவர் புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம் அது. அப்ப இன்னைக்கு வந்து ஆளுநர் பாஜக எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு ஆளுநர் கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதுதாங்க வரைமுறை, இப்படித்தான் நடக்கும். ஆனா இப்ப ஒருத்தர் கூட நட்பு பாராட்டுறோம், உறவு பாராட்டுறோம்னா, நான் எப்படி உங்ககிட்ட பழகிறோம் அதை வச்சுதானே கவிப்பிரியா நீங்க எனக்கு மரியாதை கொடுப்பீங்க. உங்களை மரியாதை கொடுப்பீங்களா? நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்தேன்னா எனக்கு நீங்க மரியாதை கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? கேக்குதா நான் கேக்குற கேள்வி? புரியுது சார். நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா பதிலுக்கு நான் கொடுக்கலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, திருப்பி நீங்க எனக்கு மரியாதை கொடுப்பீங்களா? இல்ல. இதுதான் கடந்த திமுக ஆட்சியில நடந்துகிட்டு இருந்தது. அப்ப நீங்க வந்து வெறும் வாக்கு வங்கியை மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க காய் நகர்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஆளுநர் உரையா படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன, இதை வச்சு நம்ம வந்து ஓட்டு வாங்கிடலாமா? திமுக இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்ததே என்னங்க, ஆளுநரை மாத்திராதீங்க, அப்படியே வச்சிருங்க, அவங்கள வச்சிருந்தா தான் நாங்க அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும், இதைத்தானே நீங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்துக்கு அந்த நோக்கம் இல்லையே. மக்களுக்கு நல்லது நடக்கணும், ஆளுநரும் வந்து மாநில உரிமைக்காக நிக்கணும். இன்னைக்கு பாருங்க, அத்தனை மாநில உரிமைகளையும் இன்னைக்கு யாருங்க படிச்சா? ஆளுநர் உரையில அத்தனையும் இன்னைக்கு ஆளுநரை படிக்க வச்சிருக்காங்க. இதுதானே ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையா இருக்கணும். அதை விட்டுட்டு ஆளுநர் வந்து நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, நாங்களே இங்க படிச்சுக்கிறோம்னா அப்புறம் எதுக்கு அது? அப்ப இதுதான் போன ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கும் இதுக்கும் உண்டானதுல ஒரு நல்ல வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் சொன்னது இதை வச்சுதான் நான் சொன்னேன். நான் நல்ல தொடக்கம்னு பாக்குறேன் நான். ஆனா சார், மேற்கு வங்கத்துல இப்ப ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, பாஜக ஆட்சியில இருக்கு. அங்க ஆளுநராக போயிருக்கக்கூடிய RN ரவி அவர்கள் அரசு கொடுத்த அந்த பேப்பர்ல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டாரு, எதையும் தவிர்க்கல. ஒருவேளை அந்த மம்தா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று இருந்தாங்களா, RN ரவி அவர்கள் தன்னுடைய போக்கு இப்படிதான் வந்து காமிச்சிருப்பாரா? இல்ல, அந்த யுகத்துக்குள்ளார நான் போக விரும்பல. ஏன்னா மேற்கு வங்கத்துல என்ன நடந்ததுங்கிறது எனக்கு ஆழமா தெரியாது. அவர் இப்ப அந்த முழுசா அங்க படிச்சாருன்னு சொல்றது கூட நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்படித்தாங்க எல்லா ஆளுநர்களுமே இருக்கணும், இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து ஆளுநரை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்க முட்டல் மோதல் போக்க கடைப்பிடிச்சுக்கிட்டு அதை வச்சு நீங்க ஆதாயம் தேடணுங்கும் போது அப்ப எல்லாருமே நீங்க, நான் அதனாலதான் கேட்டேன், நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்காத நேரத்துல நீங்க எனக்கு மரியாதை கொடுப்பீங்களான்னு தானே நான் கேட்டேன். அப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சுதானே அடுத்த நபர் நமக்கு மரியாதை கொடுக்கறது இருக்கு. மரியாதைங்கிறது கொடுத்து வாங்குறது தானே. ஒரு அரசாட்சிக்கும் அதே மாதிரி தானே. இப்ப இதே வந்து ஒண்ணு இல்லைங்க. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து பாட, நாங்க எங்களுடைய மாநில பாடல் இருக்குது, இதுக்கு வந்து நீங்க தேசிய கீதம் பாட சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி வந்தே மாதரம் பாட சொல்றீங்க, பரவாயில்ல, ஆனா தமிழ்தாய் வாழ்த்தை எப்ப பாடணுங்கிறது நீங்க சொல்லல, நாங்க எங்க இதுல முதல்ல பாடிக்கிறோம், நீங்க கிளாரிபிகேஷன் கொடுங்கன்னு போய் கேட்டார். கிளாரிபிகேஷன் கேட்டார். அதுக்கே திமுக வந்து என்ன வசைப்பாடுனாங்க, இவரை பாருங்க, நம்மள மாநில உரிமையை போய் அங்க போய் கேட்கலாமா, கிளாரிபிகேஷன் கேட்கலாமா, இதெல்லாம் நம்ம உரிமை இல்லையா, குடும்பி இப்படி சண்டை போட வேண்டாமா, கம்பை எடுத்து சுத்த வேண்டாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது முக்கியமா, நீங்க காரியம் செய்யறது முக்கியமா, வாய்ச்சவடால் பேசுறது முக்கியமா? இன்னைக்கு சட்டசபையில தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டு ஜனகணமனமும் பாடப்பட்டு ஆளுநர் எதிர்கட்சி தலைவரே சொல்ற மாதிரி கமா புல் ஸ்டாப் மாறாம படிச்சிருக்காரு. இதுதானுங்க ஒரு ஆளுநர் கிட்ட நீங்க மத்திய அரசாங்கமா நீங்க அவர் மூலியமா படிக்க வைக்கிறீங்க. இது வந்து ஒரு ஜனாதிபதி அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுநர். இவங்க திமுக சொல்ற மாதிரியே ஒரு மத்திய அமைச்சரவைக்கு உடனான ஒரு ஆளுநர் கூட வச்சுக்குங்களேன். அந்த மாதிரி ஆளுநரை வச்சே மத்திய அரசாங்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய பார்வைகளை அவங்கள வச்சே சொல்ல வைக்கிறாங்கல்ல. இதுதானே அரசாங்கத்தினுடைய ஆளுமையா இருக்க முடியும். அதை பண்ணாம நீங்க வந்து வெறும் அரசியலுக்காக மட்டும் காய் நகர்த்துக்கிட்டு இருந்தாங்கிறது தான் என்னுடைய பார்வை கவிப்பிரியா. சார், இன்னொரு பக்கம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் உரையில புதிய விஷயத்தை எதுவுமே சொல்லவே இல்லை, என்ன நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதுதான் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுதான் நான் தாவேகா அரசு ஒரு மாதமா சொல்லிட்டு இருக்கேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தோ இல்ல தாவேகா வந்து ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க அதை பத்தி எல்லாம் வந்து மக்கள் வந்து பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதெல்லாம் பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து பேசி இருக்கணுமா இல்ல
தாவேகா அரசு வேண்டுமென்றே தவிர்த்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல இதுல ரெண்டு விஷயங்க. இப்ப இன்னைக்கு ஆளுநர் உரைங்கிறது ஒரு கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை பூரா படிக்கிறது ஆளுநர் உரை அல்ல. அதுதான் நம்ம ஏற்கனவே இப்ப பல ஆளுநர் உரைகளை பார்த்திருக்கோம். கடந்த 4 வருஷமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்தந்த கட்சி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை எடுத்துக்கிட்டு பட்டியல் போட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? சோ அதனால தேர்தல் வாக்குறுதியை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுல ஒரு குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசாங்கம் வெற்றி தமிழகம்ங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட கூடிய செயல் திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. அதை 10 பில்லர்களா பிரிச்சிருக்காங்க. அந்த 10 பில்லர்களுக்கு கீழையும் அந்த 35 மந்திரி அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய துறைகள்ல இதெல்லாம் அவங்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல் திட்டங்களை கொண்டு வராங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. அதுல எல்லாமே வந்துடும். அடுத்தது சட்டம் ஒழுங்குன்னு வரும்போது இன்னைக்கு எந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குதுன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளுடைய நீட்சியத்தான இன்னைக்கு தாவேகா தத்தெடுத்து இருக்கு இந்த ஆட்சிய. அப்போ நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க போக்சோன்னு எடுத்துக்கங்க. போக்சோ பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய 2வது 5 ஆண்டு காலம், அதாவது திமுக போன 5 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 5 வருஷத்துல அதிமுகவுடைய 2வது 5 ஆண்டுகள்ல போக்சோ வழக்கு 10,599 வழக்குகள் பதியப்பட்டிருந்துச்சு. இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவுடைய ஆட்சியில 27,877 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. சதவீதத்துல 163% அதிகரிச்சிருக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல. அப்போ எடப்பாடியார் கேள்வி கேட்கும் போது கூட திமுக என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இல்ல நீங்க உங்க ஆட்சியில நடந்த குற்றங்களை எல்லாம் நீங்க பதிவு செய்யல, நாங்க இன்னைக்கு தைரியமா நாங்க வழக்கு தொடுக்கிறோம், பதிவு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம், அதனால எங்களுக்கு அதிகமாயிட்டு இருக்கு எண்ணிக்கை அப்படிங்கிற பதில அதிமுக இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விக்குண்டான பதில போன 5 வருஷத்திலே திமுக அவங்களுக்கு பதிலா கொடுத்திருக்காங்க. அடுத்தது இப்ப திமுக கேட்கக்கூடிய கேள்விக்கு வாங்க. இப்போ கடந்த ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் கீதா ஜீவன் சட்டசபையிலையும் பேசியிருந்தாங்க, பத்திரிகை ரிப்போர்ட்லையும் கொடுத்திருந்தாங்க. கடைசி வருஷத்துல 6,999 போக்சோ வழக்குகளுக்கு 104 கோடி ரூபாய் சர்வைவலா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சர்வைவல் பெனிஃபிட் நாங்க காம்பன்சேஷன் கொடுத்துருக்கிறோம்னு சொன்னாங்களா இல்லையா? இது அப்போ ஒரு வருஷத்துக்கு 7,000 போக்சோனா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் கவிப்பிரியா? 12 மாசம் தானே. அப்போ அந்த 7,000 12ஆல வகுங்க, எவ்வளவு வருது? 583 போக்சோ வழக்குகள். ஒரு நாளைக்கு சராசரியா 20 போக்சோ வழக்குகள் கடந்த வருடத்துல திமுக ஆட்சியில பதிவு செய்யப்பட்ட போக்சோ. ஆனா இன்னைக்கு இதே சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வெளியே என்ன பேசுறாரு? தாவேகா ஆட்சி எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பாருங்க 175 குழந்தைகள் பாலியல் போக்சோ கேசஸ் பதிவாயிருக்குன்றாரு. கரெக்ட் தானே? 175 நம்பர் சொன்னாரு. இவங்க கடைசி வருஷத்துல ஒரு சராசரியா எவ்வளவு வருது? ஒரு மாசத்துக்கு 583 போக்சோ வழக்குகள். எனக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கணக்கு தெரியும். ஒரு மாசத்துக்கு 583 போக்சோ வழக்குகள் பெருசா, 175 போக்சோ வழக்குகள் பெருசா கவிப்பிரியா? எனக்கு கணக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க எது பெருசு நம்பர் இதுல? திமுக ஆட்சியில தான் அதிக அளவுல போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. 500 3 மடங்கு. இப்ப இருக்கிறத விட 3 மடங்கு போன வருஷத்துல ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்போ நம்மளுடைய பார்வை என்னன்னா, இந்த 175 கூட இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனா இன்னைக்கு 583 போக்சோ வழக்குகளை தன்னுடைய ஆட்சியில பதிவு செய்யும் போது அந்த எண்ணிக்கையை தெரிஞ்சுக்காத எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு இந்த 175 நம்பர் பதிவாயிருக்குன்னு சொல்றாரு. இதற்கு எந்த தார்மீக உரிமை ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குதுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அப்போ எந்த இடத்துல நீங்க குற்றச்சாட்டு சொல்றதுக்கு இருக்கு? நீங்க வச்சிருந்த லெவல்ல 3ல 2 பங்கு கம்மியாய் தான் சார் இன்னைக்கு வழக்கு பதிவாயிருக்கு. அதே மாதிரி திமுக ஆட்சிக்கும் இன்னைக்கு தாவேகா ஆட்சிக்கும் காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுடைய துரித தன்மையை பாருங்க. இதே கோயம்புத்தூர் சிறுமி பாலியல் வன்கொடுமையில பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அவங்க 5 தனிப்படை 250 சிசிடிவி கேமராவை பூரா இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரே நாள்ல 24 மணி நேரத்துல புடிச்சிட்டாங்க. அண்ணா நகர் சிறுமியினுடைய வழக்கு திமுக ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? எத்தனை பிரச்சனைகள் இந்த மாதிரி. அப்ப எந்த வகையில இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு குற்றச்சாட்டு தாவேகா மேல சொல்றதுக்கு தார்மீக உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல. அதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம்.
சார், இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல குறிப்பா ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில உரை நடந்துச்சு. மற்றும் மறைந்த முக்கியமான தலைவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அடுத்ததாக மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தொடர்பான ஒரு காட்டமான விவாதம் நடந்துச்சு. அதுல குறிப்பா டி.கே. சிவகுமார் அவர்கள், கர்நாடகாவின் முதலமைச்சராக இப்ப பதவியேற்றிருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்கள், அங்க மேகதாட்டு அணையை நாங்க கட்டியே தீருவோம், அதனை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டு அரசுக்கு உரிமையே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பூமி பேசியும் நடத்திட்டாரு. இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொண்டு பிரதமர் மோடி அவர்களை தனியா சந்தித்து ஒரு மனுவும் கொடுத்திருந்தாரு. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள், அதிமுகவினர் எல்லாருமே தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னன்னா, எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் சேர்ந்து கையெழுத்திட்டு அந்த மனுவை எல்லாரும் சேர்ந்து போய் அந்த கடிதத்தை கொடுப்போம் ஒன்றிய அரசிடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. இந்த மேகதாட்டு விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்டம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இந்த மேகதாட்டுல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சட்டசபை ஒரே குரலாக ஒத்த குரலாக ஓங்கி ஒழிச்சிருக்கிறது வரவேற்கத்தகுந்தது. ஏன்னா இது மாநிலத்தினுடைய உரிமை. இது டி.கே. சிவகுமார் பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்களை தனியா போய் சந்திக்கிறாருனாக்கா அது தனியா போய் சந்திக்கட்டும், அது அவங்களுடைய உரிமை, அவங்க சொன்னா போய் பாக்குறாங்க. ஆனா மாநிலத்துக்குன்னு ஒவ்வொரு உரிமை இருக்குங்க. அப்ப இந்த நதிநீர் பங்கீடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்டர்நேஷனல் லாவே இருக்கு. இந்த இன்டர்நேஷனல் லா என்ன சொல்லுறதுன்னா, லோயர் ரைப்பேரியன் ரைட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு ஆறு கடந்து போகும்போது அந்த ஆறுனுடைய பாதையில கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கோ இல்ல சர்வதேச நாடுகளை கடந்து போகும்போதோ அந்த நாடுகளுக்கே கூட அந்த எந்த கீழ்வரிசையில இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் பாத்தீங்கன்னாக்கா ரைட்ஸ் அதிகம். அப்ப இன்னைக்கு நம்ம காவேரி பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகால இருந்து வந்தாலும் அது நம்மளுடைய மாநிலத்து வழியா பாயும் போது நம்ம லோயர் ரைப்பேரியன், நமக்கு கர்நாடகாவுக்கு இருக்கக்கூடிய உரிமையை விட நமக்கு உரிமை ஜாஸ்தி. அது இல்லாம இந்த மேகதாட்டு பிரச்சனை, இந்த காவேரி நீர் 4 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது. வெறும் தமிழ்நாடு கர்நாடகா மட்டும் இல்லை, இதுல பாண்டிச்சேரியும் சம்பந்தப்பட்டது, கேரளாவும் சம்பந்தப்பட்டது. அப்ப இது இன்னைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தான் இந்த கம்பை எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காருங்க. இதேதான் இதே டி.கே. சிவகுமார கூட்டிக்கிட்டு தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தினது யாரு? இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக. அப்ப அன்னைக்கு அவங்க ஆட்சியில இருக்கும்போது டி.கே. சிவகுமார் அப்ப இருந்தே தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவரு நாங்க காவேரியில மேகதாடுவை கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஐயா துரைமுருகன் என்னென்னலாம் பதில் கொடுத்தாருன்னு போய் பாருங்க. இப்ப தேர்தலில் கூட்டிட்டு நாங்க பாருங்க என்ன இணக்கமா இருக்கிறோங்கிறதெல்லாம் காமிச்சாங்க. அப்ப இது சட்டத்தின் பால நடக்கக்கூடியது. ஏற்கனவே காவேரி ட்ரிபியூனலும் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி CWMAவும் சொல்லியிருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன்ஸ்ல தான் அது அமைக்கப்பட்ட ஆணையம். அந்த ஆணையம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் இருக்கு. அப்ப இதையுமே நாங்க மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் டி.கே. சிவகுமார் எடுக்கிறாங்கன்னா அது முற்றிலும் நிராகரிக்கப்பட்டுருவாரு. மக்கள் யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க, அவங்க ஊர் மக்களே அவங்கள மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட தமீம் அன்சாரின்னு நினைக்கிறேன், அவர் இன்னைக்கு சட்டசபையில பேசும்போது கூட இன்னொரு திட்டத்தை, அந்த இடத்து பேர் கூட எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு, அவர் அப்பயே ஐயா காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை சொன்னாரு. அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த ஒரு தேக்கத்துல ஒரு பக்கம் தமிழகமும் இன்னொரு பக்கம் கர்நாடகாவும் இருக்கிறனால அந்த திட்டத்தை செயல்படுத்தப்பட்டா 2 மாநிலங்களும் பயன்பெறும். அதனால இந்த மேகதாடுவை விட்டுட்டு 2 மாநிலங்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்க ஏன் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை இன்னைக்கு தமீம் அன்சாரி இன்னைக்கு சட்டசபையில பதிவு பண்ணது உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். சோ அந்த மாதிரி எல்லா மாநில மக்களுக்கும் நீர் தேவைங்கிறது முக்கியம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எனக்கு ஓட்டு வாங்கறதுக்காக வெறும் காவேரிங்கிறத மட்டும் அரசியல் படுத்தி மட்டும் வச்சுக்கிட்டு நான் டேம கட்டிடுவேன் சொல்லிட்டு பெங்களூர் மக்களையும் கர்நாடகா மக்களையும் சிவகுமார் அவர்கள் எத்தனை நாள் ஏமாத்த போறாரு? ஏமாத்துற யாருமே நெடுநாள், அதாவது சிலரை சில நாள் ஏமாத்தலாம், பலரை பல நாள் ஏமாத்தலாம். எல்லோரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது. சட்ட திட்டங்கள்னு இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான இறையாண்மைன்னு இருக்கு, நாட்டுக்குண்டான இறையாண்மை இருக்கு, மக்களுக்கு உண்டான உரிமை இருக்கு. அப்ப இதையெல்லாம் விட்டுட்டு தனிப்பட்ட ஒரு மனிதனா இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக 2 மாநிலத்தங்களுடைய நலனை சீர்கெடுப்பாருங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா
2 மாநில மக்களும் அவரை புறந்தள்ளுவாங்க. யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடியவங்க மனிதர்கள் தானே. இப்ப நம்மளுடைய கஷ்டம் கர்நாடகாக்காரங்களுக்கு தெரியாதா? அவங்க கஷ்டம் நமக்கு புரியாதா? இந்த அரசியல்வாதிகள் உள்ள பூந்து வாக்குக்காக மக்களை ஏமாத்தாதீங்க. அப்ப இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய மக்கள் எல்லாம் மக்கள் தண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்கூட பாருங்க. நீங்க தொடர்ந்து அரசியல்ல பண்ணணும்னா ஒரு முற்போக்கான அனைவருக்கும் பலன் தரக்கூடிய அரசியலை முன்னிலைப்படுத்தி பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, அனைவருக்கும் நல்லதுங்கிறதா என்னுடைய பார்வை கவிப்பிரியா. சார், இங்க சட்டமன்றத்துல வந்து சிபிஐ தளி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, தாவேகா அமைச்சரவையில கூட்டணியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் கர்நாடகால ஆட்சி அமைக்குது. அப்ப எளிதா நம்ம அவங்க கிட்ட பேசி இதற்கான தீர்வை வந்து எடுக்க முடியும், உடனடியாக வந்து பேசணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இது ஒரு முன்னெடுப்பாக தாவேகா அரசு வந்து செய்யுமா சார்? இல்லைங்க, இது எல்லா அரசியல் கட்சியும் பண்ற பொய் டிராமா இது. இப்ப இதே வந்து பாரதிய ஜனதா அங்க ஆண்டுகிட்டு இருக்கும் போது ஏன் அந்த நடவடிக்கையை பாரதிய ஜனதா எடுக்கல? இதே கம்யூனிஸ்ட் வந்து அங்க நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு சொல்றவர் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்து இது மேகதாது கட்டக்கூடாதுன்னு அந்த இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை போராட சொல்லுங்களேன் பார்ப்போம். போராடிடுவாங்களான்னு நம்ம பார்ப்போம். இப்ப இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, நீங்க கம்யூனிஸ்ட் இங்க சொல்றாங்கன்னு, அந்த மாநிலத்திலையும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருப்பாங்களா? அங்க ஒரு போராட்டத்தை செய்ய சொல்லுங்களேன். கர்நாடகால மேகதாது அணையை வந்து கட்டக்கூடாதுன்னு. அப்ப இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் ஒன்று தானே, செய்ய சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய பந்தை தூக்கி உங்க சைட்ல போடுறது. இது வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய அரசியல் இல்லை. அப்ப இது வந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் பேசி முடிவு பண்றது இல்ல. இது மாநில அரசுகள், சுப்ரீம் கோர்ட்டு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அமைப்புகள் சேர்ந்து காணக்கூடிய தீர்வு. கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான பிரச்சனையே இல்லை. இது 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 புரிதல் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு புரியல. கடந்த திமுக ஆட்சியில வந்து இடதுசாரிகள் வந்து கூட்டணியில இருந்தாங்க. அப்ப சட்டமன்றத்துல தங்களுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இது வந்து மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு பேசி இருக்கிறாங்களா சட்டமன்றத்துல? இல்லைங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப கூட காங்கிரஸ் பாருங்க, இந்த தடவை வந்து நாங்க வந்து முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு முழு மனதோட நாங்க ஆதரவு கொடுக்குறோன்றாங்க. இப்ப இதே கர்நாடகால இருக்கக்கூடிய காங்கிரஸ்னுடைய சிவகுமார் தான் நான் கட்டி ஆகணும்ன்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது வந்து பல மாநிலங்கள்ல ஒரு கட்சி நடத்தும் போது அந்தந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்தந்த மாநில மக்களுக்கிட்ட ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பார்ப்பாங்க. அது மக்களுக்கு தெரியாதா? அப்ப அதனாலதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். சரிங்க, இப்பதான் மே 4ஆம் தேதியிலிருந்து தானே தாவேகாவுடைய ஆட்சி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸினுடைய ஆட்சி எத்தனை நாளா நடந்துச்சு கர்நாடகால கவிப்பிரியா? அப்ப நீங்க 3 வருஷம் இருந்தாங்க இல்லையா? அப்ப காங்கிரஸ் யாரு கூட இருந்துச்சு? திமுக கூட்டணியில தானே இருந்துச்சு. அன்னைக்கே நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி திமுக மத்திய சபையை பூரா அங்க கூட்டிட்டு போய் உட்கார்ந்து பேசி இனிமேல் நாங்க மேகதாதுவை பத்தி பேசவே மாட்டோம்னு காங்கிரஸ் கிட்ட நீங்க உடன்படிக்கைய திமுக ஏற்படுத்தி இருக்க கூடாதா? ஏன் பண்ணல அத? அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய பித்தலாட்டங்கள் தானே இதெல்லாம். ஒவ்வொரு கட்சிகளும் வந்து இங்க பாருங்க அங்க பாருங்கன்னு சொல்றது. அதனாலதான் இது வந்து சட்டப்பூர்வமா எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இது. அப்ப இது வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்களுடைய அறிவுறுத்தலின் படியில ஆணையம் அமைக்க பெற்று அதுவும் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டத்தின் ஆட்சி தானே நடக்குது. அப்ப சட்டத்து பிரகாரம் தான் எல்லாம் போகணும். அப்ப வந்து இந்த கட்சிக்காரங்க வந்து பாருங்க, உங்க கூட்டணி கட்சியில தானே காங்கிரஸ் இருக்கு, நீங்க பேச்சு முடிச்சுக்கலாமேன்னு திமுக சொன்னா இது 1ஆம் நம்பர் சந்தர்ப்பவாத அரசியல். அப்ப இதுக்கு முன்னாடி 3 வருஷம் யாருகிட்ட இருந்தாங்க காங்கிரஸ்? கர்நாடகாவினுடைய ஆளுங்கட்சியான காங்கிரஸ் யார் கூட்டணியில இருந்தாங்க? அப்ப தமிழ்நாட்டுல யார் ஆளுங்கட்சியா இருந்தது? திமுக தானே. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாரும்? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சரியான அரசியல்வாதமே இல்லை. இதை மக்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் மக்களால புறக்கணிக்கப்படுவாங்கிறதா என்னுடைய பார்வை. சார், ஆனா வந்து தமிழக அரசு சார்பாக கடந்த மாதம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. கர்நாடக அரசினுடைய அந்த விரிவான அறிக்கை வந்து தடை செய்யணும் அப்படின்னு இன்னொரு மனுவும் போட்டிருந்தாங்க. ஆனா இது ரெண்டுமே வந்து உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது அப்படின்னு நம்ம செய்திகள் வாயிலாக பார்க்க முடியுது. அப்புறம் இந்த அணைக்கான தீர்வு எங்கதான் சார் நம்ம போய் வாங்க முடியும்?
இல்ல அதுதாங்க இப்ப வந்து நவம்பர் 2025லயே வந்து பாத்தீங்கன்னா திமுக இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெட்டிஷன் போடுறாங்க. அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அணைக்கட்டுல வெறும் டிபிஆர் தானே அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க, டெக்னிக்கல் ஸ்டடி பண்றதுக்கு ஏன் தடக்கம்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து பெட்டிஷனை கேன்சல் பண்றாங்க. அதுக்கப்புறமும் திருப்பி வந்து கோர்ட்ல போறாங்க. அப்ப இது வந்து சட்டத்தின் போராட்டம் தான் இது. இது 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 வந்து ப்ராப்பரான முறையில வந்து நம்ம இத கோர்ட்டை தான் அணுகிதான் நம்ம இதை தீர்வு காணணும். மத்திய அரசாங்கமும் வந்து இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா அரசாங்கம் இருக்கிறனால அவங்க வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியா கர்நாடகால இல்லைன்னாலும் அங்க வந்து காங்கிரஸ் இருக்கிறனால இந்த பிரச்சனை அவங்க சமாளிக்கட்டும், அவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணட்டும் அவங்க நினைப்பாங்க. கடைசி ரெசார்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சட்ட போராட்டம் தான். இப்ப இவங்க சொல்ற மாதிரி அரசியல் கட்சி இந்த கூட்டணியில இருந்தா ஒண்ணு சொல்லுவாங்க, கூட்டணி மாறி போயிட்டு அங்க போனா இன்னொரு வேற டைலாக் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து மக்களுக்கு உண்டான வார்த்தைகளே அல்ல. இதெல்லாம் மக்களை வந்து மடமாத்துறதுக்கு உண்டான வார்த்தைகள் தான். நமக்கு வந்து இது நம்ம சொல்றோம் பாருங்க. இப்ப காலையில கூட ஒரு சட்டசபையில ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, அது யாரு எனக்கு மறந்துருச்சு, நைல் நதி வந்து 11 நாடுகளுக்கு கடந்து போகுதுன்றாரு. அப்போ அந்த தண்ணி வந்து ஒரு 11 நாடுகள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து பிரச்சனை இல்லாம பயன்படுத்தும் போது ஒரு நாட்டுக்குள்ளார ஓடக்கூடிய நம்ம நாட்டினுடைய நதியை ஒரு 2 மாநிலங்கள் பிரச்சனை இல்லாம சமாளிச்சு பிரிச்சுக்க முடியாதா? தாராளமா முடியும். ஆனா இதுல அரசியல்வாதிகள் இதுல அரசியல் பண்றதுனாலதான் இந்த பிரச்சனை வர்றது, வேற ஒண்ணும் கிடையாது. இங்கதான் நானும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப சட்டமன்றத்துல பிரேமலதா அவர்கள் கூட கேள்வி எழுப்பும் போது என்ன சொன்னாங்கன்னா, சுதந்திரம் இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சதோ அதன் பிறகுல இருந்து இந்த மாதிரியான காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை அப்படின்னு நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இதற்கான தீர்வை நம்ம வந்து எப்பதான் எட்ட போறோம் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுல சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கூட இருக்கு. அங்க கூட பிரச்சனை வராத ஒரு விஷயம் இங்க மட்டும் நமக்கு ஏன் தொடர்ச்சியா பிரச்சனை வருது? இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள், அந்த 2 மாநிலங்கள் தொடர்ச்சியா வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா, இதை விட்டு அவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு ஒரு நல்ல அரசியல் இல்லை. காவேரிங்கிறது இன்னைக்கு காவேரி நதி நீருங்கிறது வந்து இன்னைக்கு அரசியல் மேட்டரா போயிருச்சு. பொதுமக்கள் பிரச்சனைங்கிறத விட இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அவங்க ஏதாவது இதுல ஸ்கோர் பண்ண முடியுமா, இதை வச்சு எப்படி ஸ்கோர் பண்ணி நம்மளுடைய மைலேஜை எடுக்கிறதுன்னு மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த காவேரி நதிநீர் பிரச்சனைங்கிறது அரசியல் மாறிடுச்சு. அது இதை வந்து 2 மாநிலத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் உட்கார்ந்து பேசினாங்கன்னாவே அபிஷியல்ஸ் அரசியல்வாதிகளை பூரா ஓரம் கட்டிட்டு அதிகாரிகளும் விவசாயிகளும் இந்த நதிர் நீர்னால பலன் அடையிறவங்க பாதிப்படைகிறவங்க அவங்கள ஸ்டேக் ஹோல்டர்ஸை பூரா அவங்கள உட்கார வச்சு பேசினாவே இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். அரசியல்வாதிகள் ஐயோ இந்த பிரச்சனை தீர்ந்து போயிட்டா எதை வச்சு நம்ம அரசியல் பண்றதுங்கிற பயம் இருக்குது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் வந்து கடைசியில நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. கோர்ட்டுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லையா, அவங்களுக்கு என்ன போய் ஓட்டு வாங்கணுங்கிறதா இருக்கு? அப்படி ஒண்ணும் கிடையாது. அப்ப அவங்க வந்து தரப்பு எல்லா தரப்பையும் விசாரிச்சுக்கிட்டு எது நியாயமோ எது தர்மமோ எது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குதோ அந்த நீதியை கொடுக்க போறாங்க. ஒன்றிய அரசும் இதற்கான தீர்வு வந்து எட்டப்பட அளவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடிய சூழல்ல தான் இல்ல அப்படின்னு தானே எடுத்துக்கலாம். ஆமா, இப்ப இதே வந்து மத்திய அரசாங்கத்துல பாரதிய ஜனதா இருக்கும்போது கர்நாடகாலையும் பாரதிய ஜனதா ஆட்சி இருந்துச்சு இல்ல. அப்ப நீங்க இன்னைக்கு அன்னைக்கு ஏதாவது வழிமுறை முடிச்சிருக்கலாம்ல. அன்னைக்கு அதிமுகவும் ஆட்சியில இருந்துச்சு, அதிமுக கூட்டணியில பாரதிய ஜனதாவும் இருந்தாங்கல்ல. அப்ப இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம்ல. அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், நினைக்கிறாங்களா சார்? இல்லைங்க, அரசியல்வாதிகளுக்கு இந்த காவேரி பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா அரசியல் எப்படிங்க பண்றது? எந்த பிரச்சனையுமே ஏதோ ஒரு படத்துலதான் சொல்லுவாங்க பாருங்க, இந்த அதிரடி படைன்னு நினைக்கிறேன் மணிவண்ணனுடைய படத்துல அன்னைக்கே அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாரு. என்னங்க எல்லாம் பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் தீர்த்தா பரவாயில்லையா? அதுக்கு திருப்பி கேட்பாரு, தீர்த்துட்டு சோத்துக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாரு. ஒரு டைலாக் மாதிரி வரும். அப்ப அவர் இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா, அப்ப அவங்க எல்லாம் இன்டைரக்டா அதுல என்ன ஸ்கிரிப்ட் சொல்றாங்கன்னா, மக்களுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அரசியல் பண்ண முடியும். நீ பாட்டுக்கு போய் பிரச்சனையை தீர்க்கிறன்னு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துட்டா அரசியல் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத ஒரு அப்பட்டமான கருத்தை வந்து அம்பலப்படுத்தி இருப்பாரு மணிவண்ணன் அவர்கள் அந்த அதிரடி படையில. சோ அதெல்லாம் பாருங்க, நீங்க பல பிரச்சனைகள் நீங்க எடுத்து அந்த படத்தினுடைய டைலாக் பாருங்க, இன்னைக்கும் ரிலவெண்டா இருக்கு பாருங்க. அமைதி படையோட எடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்க இந்த பிரச்சனைய. ஆமா, இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தானே இருக்கு. நான் அதனாலதான் சொன்னேன், உண்மையாலும் இந்த நீர்னால பாதிக்கப்படக்கூடியவர்கள், லாபம் அடையக்கூடியவர்கள் விவசாயிகள். இப்ப இன்னைக்கு தமிழக விவசாயிகளுடைய கஷ்டம் கர்நாடகா விவசாயிகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல கர்நாடகா விவசாயிகளுடைய பிரச்சனைய தமிழக விவசாயிகள் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இன்னைக்கு கர்நாடகால வந்து குடித நீருக்கு இல்லாம இருந்துச்சுன்னா தமிழக மக்கள் அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? தமிழக மக்களுக்கு
மாநிலத்திற்கு குடிநீர் இல்லைன்னா அந்த கஷ்டத்தை வந்து கர்நாடகா மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஆனா இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அரசியல்வாதிகள் அங்கங்க அவங்களுடைய சித்து விளையாட்டுகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்க மக்களுடைய நலனை காக்கிறோங்கிற பேர்ல சில நேரத்துல சில அரசியல்வாதிகள், நான் எல்லாத்தையும் குறை சொல்ல விரும்பல, சில நேரத்துல சில அரசியல்வாதிகள் மக்கள் விரோத அரசியலையும் செய்யறதுக்கு தயங்குறது இல்ல. அது உள்ளபடியே துரதிருஷ்டவசமான சூழ்நிலையா தான் நான் பாக்குறேன். சரிங்க சார், பார்க்கலாம். கடந்த ஆட்சிகள் எல்லாம் காவேரி பிரச்சனை தொடர்பா எந்த தீர்வும் நமக்கு எட்டப்பட்டதே இல்ல. தாவேக அரசாவது இதற்கான ஒரு நல்ல முடிவையும் நடவடிக்கையும் எடுக்கிறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.